ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட கேரளா ரைட்ஸை ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் வாங்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அஃபிஷியலாகவும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த படம் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காங்கன்னு அஃபிஷியல் ரிப்போர்ட் ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஒரு நியூஸ் தான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட கேரளா ரைட்ஸு 11 கோடிக்கு வாங்கியிருக்காங்களாம். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தளபதியோட முந்தைய படமான லியோ படத்தோட கேரளா ரைட்ஸை பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். தளபதி படத்தோட ரெக்கார்டை தளபதி படத்தால் மட்டும்தான் பீட் பண்ண முடியும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதே தான் இப்போ இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படமும் கேரளா ரைட்ஸில் பண்ணியிருக்கு. இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லியோ கேரளா ரைட்ஸ் ப்ரைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 கோடிக்கு பார்த்தீங்கன்னா சேல் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரைஸை இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியிருக்கு. ஆனால் லியோ படம் இந்த மாதிரி ஹை ப்ரைஸ்க்கு சேல் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோ எல்சியூ கான்செப்ட்டு அண்டு லோகேஷோட படம், அதனால தான் இந்த படத்துக்கு இவ்வளோ ஹைப்பு, அதனால தான் இந்த படம் இவ்வளோ ப்ரைஸ்க்கு சேல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில். ஆனால் இப்போ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனே பண்ண கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரைஸு லியோ படத்தோட ப்ரைஸை பீட் பண்ணியிருக்கு. இப்போ அந்த ஆக்டர்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எல்சியூ ஹைப்பு, அதுக்கப்புறமா லோகேஷ் ஹைப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது. மார்க்கெட் அப்படின்றது தளபதிக்கு மட்டும்தான். ஸோ தளபதிக்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய அடுத்தடுத்து படங்களுக்கு உண்டான மார்க்கெட்டுமே ஹை லெவலில் ஏறிட்டு இருக்கு. அதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இப்போ இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட கேரளா ரைட்ஸை அடுத்து வர்ற தளபதி 69 படம் பீட் பண்ணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ டைரக்டருக்காகவும் எல்சுக்காகவும் மற்ற படங்களுக்கு வேணால் இருக்கலாம். பட் தளபதியை பொறுத்த வரைக்குமே அந்த மாதிரிலாம் கிடையாது. அவருடைய மார்க்கெட்டு ஒவ்வொரு படத்துக்கும் எந்த ஒரு டைரக்டர் வந்தாலுமே ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா தளபதியோட ஃப்ளாப் மூவிஸ் கூட கலெக்ஷனை அள்ளி கொடுக்கும். அந்த ஒரு நம்பிக்கை தான். அதனால தான் தளபதியோட மார்க்கெட் எப்பயும் சரியாது. அதுக்கு இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட கேரளா ரைட்ஸு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.